Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4 வந்து சம் நம்பர் 14 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க. யூஸ் இண்டக்ஷன் மெத்தட் to prove that 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9 for all natural numbers n. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இண்டக்ஷன் மெத்தடை ப்ரூஃப் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். எந்த என் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த ரிசல்ட் வந்து எதாவது டிவிசிபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும் பை யூசிங் த மெத்தட் இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவீங்கன்னா n = 1 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்தாலும் செக் பண்ணுவீங்க. n = kக்கு அசியூம் பண்ணணும் இந்த ரிசல்ட்டை. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் n = k+1க்கு இந்த ரிசல்ட் ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரைட்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கொடுத்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ லெட் p of n = 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9. ஸோ நம்மளாம் இந்த ஸ்டேட்மெண்ட் p of n எடுத்துக்கலாம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா divisible by 9 என்ன அர்த்தம்? மல்டிபிள் ஆஃப் 9. அப்போ இந்த நம்பரை we can write it as multiple of 9. ஸோ 9 into some k. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1 என்ன அர்த்தம்? n-க்கு பதிலாக 1 போடணும். ஸோ லெட் n = 1. லெஃப்ட் சைட் போட்டிங்கன்னா p of 1. ரைட் சைடில் எங்கெல்லாம் n இருக்கோ யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் 1 போட்டிங்கன்னா 4 power 1 plus 2 plus 5 4 power 3 plus 5 4 power 3 பார்த்தீங்கன்னா 64 into 3 192 plus 5 197 plus 10 207. ஸோ ஆப்வியஸாக இந்த 207 பார்த்தீங்கன்னா divisible by 9. ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 9s are 18, ரிமைனிங் 23 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 0 டிவிசிபிள்னு அர்த்தம், ரிமைண்டர் 0 வரணும்னு அர்த்தம். ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த 207 9ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா திஸ் p of 1 is true. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம 1 போடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆயிடுச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் கேஸ் 2 you have to substitute n = k. that means இந்த கேஸில் நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் p of k is true. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கெல்லாம் n-க்கு பதிலாக நீங்கள் k போட்டிங்களோ இந்த டேர்ம் 9ஆல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் ஆகும். டிவிசிபிள்ங்கிறத நம்ம மல்டிபிள் ஆஃப் 9n எழுதிக்கலாம், 9kன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து அசியூம் பண்ணிட்டோம். இப்போ இது வேறு ஃபார்மேட்டுக்கு எதாவது எழுத முடியுமான்னு பாருங்கள். 10 power k மட்டும் வச்சுக்கோங்க. இது வேறு ஃபார்மேட்டுக்கு எதில் இருந்தால் 9k இதெல்லாம் அந்த சைட் போனால் -3 into 4 power k plus 2 minus 5. ஸோ 10 power k பதிலாக மட்டும் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் கேஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் 3 பார்க்கலாம். ஸோ இப்போ கேஸ் 2 முடிஞ்சது. கேஸ் 3 நம்ம அப்ளை பண்ணலாம். கேஸ் 3 என்ன பார்த்தீங்கன்னா லெட் n = k+1. ஸோ n = k+1க்கு இந்த ரிசல்ட் ட்ரூவா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டு ப்ரூவ் இந்த பேட்டர்னில் n-க்கு பதிலாக k+1 போட்டிங்க அப்படின்னா 4 into k+1 plus 2 plus 5 இது கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா divisible by 9 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் k+1 போட்டாலும் ட்ரூவாக இருக்கா இல்லைன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நமக்கு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு we should take only left hand side மட்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் 10 power k+1 plus 3 into 4 power k+1 போடுறோம். இப்போ k+3 ஆயிரும் plus 5. இப்போ இது முடிஞ்ச வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 9ஓட மல்டிப்ளாக வருதா இல்லையாங்கிறத சம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இதை பிரிக்கலாமா? 10 power k+1 பிரிச்சிங்கன்னா 10 power k into 10 power 1. அப்போ தான் பேஸ் சேம்னா பவர்ஸ் கேன் பி ஆடட். ப்ளஸ் 3 into 4 power k இந்த 3 பிரிக்கலாமா? ஏன்னா நமக்கு இங்கே 2 இருக்குது. அப்போ 2 வர மாதிரி இதை பிரிச்சிங்க அப்படின்னா k+2 தனியாக into 4, அதாவது 4 power 1. அப்போ இந்த k+3 பிரிச்சிருக்கோம். இந்த +5 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த 10 பவர் கேக்கு போல இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் எனக்கு 10 பவர் கே இருக்கும் we can use this equation 1. ஏன்னா இந்த ரிசல்ட் கேக்கு சாட்டிஸ்ஃபை. அப்போ இந்த கே ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணிங்கன்னா 9k minus 3 into 4 power k plus 2. இந்த கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் we can use another parameter m. 9m கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த பவர்லேயே கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ we can take another parameter. அப்போ 3 power k into 4 minus 5. We are using first equation. 10 power k க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோம் first equation. into நமக்கு ரிமைனிங் என்னலாம் இருக்கு? 10 plus 3 into 4 power k plus 2 into 4 plus 5. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9m minus 3 into 4 power k plus 2. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 90m இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34 power k plus 2. இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -50. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12. இந்த 4 power k plus 2 அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் 5. இப்போ கரெக்ட் பண்ணுங்கள். 90m எத்தனை 4 power k plus 2 இருக்கு பாருங்கள். இதுவும் 4 power k plus 2, இதுவும் 4 power k plus 2. இது -30, இது ப்ளஸ் 12. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -18 into 4 power k plus 2. இங்கே -5 + 5 கான்ஸ்டன்ட் டேர்ம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -45. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 9 சொல்லணும். அப்போ இதில் இருந்து காமன் பார்த்தீங்கன்னா 9 காமன் we can took out. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 10m. இங்கே 9 வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 4 power k plus 2. இங்கே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 9s are 45. ஸோ பேலன்ஸ் 5 மட்டும். ஸோ எனிஹவ் இது எதோட மல்டிப்ளாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிப்ளாக வந்துருச்சு. ஸோ திஸ் டேர்ம் ஆப்வியஸ்லி இஸ் டிவிசிபிள் பை 9. அதாவது p of k plus 1 போடும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிவிசிபிள் பை 9 வந்துருச்சு. therefore p of k plus 1 is true. ஓகேவா? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கே 10 power k பை யூசிங் ஈக்குவேஷன் 1 இதை பிரிச்சுட்டு எங்கே 10 power k இருக்கோ அங்கே ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த 10 உள்ளே கொண்டு போய் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா n = 1 போடும்போது ட்ரூ, n = k போடும்போது இது ட்ரூ, n = k plus 1 போடும்போது ட்ரூ. therefore this p of n is true for all natural numbers, that is n belongs to n. therefore 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9 for all natural numbers. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இண்டக்ஷன் மெத்தட். n = 1க்கு செக் பண்ணி பாருங்கள். n = kக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. n = k plus 1க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.